வெல்கம் பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ராதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் வெற்றி கொடுத்துருக்குறாங்க, எத்தனை திரைப்படங்கள் தோல்வி கொடுத்துருக்காங்கன்னு தான் வரிசையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதாவும் பல திரைப்படங்கள் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் எவ்வளோ பெரிய வெற்றி என்பதை இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்கலாம். வாருங்கள் என்னென்ன திரைப்படம் என்று. முதலாவதாக 1982 எங்கேயோ கேட்ட குரல். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்.வி. முத்துராமன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் ராதா, அம்பிகா மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற இருவரும் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ராதா, அம்பிகா இருவருமே திருமணம் செய்து அவங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும். அதில் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே எதை எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையிலிருந்து அம்பிகா தன்னோட ஃபஸ்ட்டு விரும்பினர் கூட ஓடிடுவார். ஓடினாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேறுபாடு இருக்கும். அந்த டயத்தில் ராதாவை திருமணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் ஒரு குடும்ப திரைப்படம் எங்கேயோ கேட்ட குரல். இந்த திரைப்படத்தின் இசையும் பாட்டும் மிக மென்மையாக கொடுக்கும் அளவுக்கு மிக சிறந்த ஒரு திரைப்படமாக படைப்புகள் படைக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் திரையரங்குகளும் ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. எங்கேயோ கேட்ட குரல் இந்த திரைப்படமும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் எங்கேயோ கேட்ட குரல், ராதா அம்பிகா இணைந்து நடித்து. அடுத்ததாக 1983 வெளிவந்த திரைப்படம் தான் பாயும் புலி. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன். இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா, சேசங்கர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு பாடலும் மென்மையாக அமைந்திருக்கும். சில்க் ஸ்மிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. பாயும் புலி திரையரங்கு ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம். 130 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே தன்னோட தங்கச்சியை பழி வாங்குற கேரக்டர் தான். பொதுவாக இவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரைப்படங்களும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்டில் உள்ள திரைப்படம். மிக அருமையான ஃபைட் சீன்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்குது. இந்த திரைப்படத்தில் பைக் பயன்படுத்தியிருப்பார். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படங்களே இந்த பாயும் புலியின் திரைப்படம் தான் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட கிளைமேக்ஸ்லாம் மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருப்பாங்க. பைக் சீனை வச்சு அந்த பைக்கு பார்த்திங்கன்னா இப்பவும் வச்சுருக்காங்க ஏவிஎம் ஸ்டுடியோவில். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக சிவப்பு சூரியன். இந்த திரைப்படம் 1983 முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்தது. எம்.எஸ். விஸ்வநாத் இதில். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதா, சரிதா, சில்க் ஸ்மிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. சிவப்பு சூரியன் என்கிற சொல்லுகிற அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு மென்மையாக தான் இருக்கும். ஆனால் சிலர் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களே இந்த திரைப்படங்கள் ஒரு சுமாரான திரைப்படங்கள், தோல்வி திரைப்படங்கள் என்று சொல்லுவாங்க. தோல்வியெலாம் கிடையாதுங்க. இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக தான் ஒரு 60 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படம் தான். மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட ஒரு திரைப்படமாக தான் சிவப்பு சூரியன் திரைப்படம் அமைந்தது. இதில் 2 பாடல்கள் மென்மையாக மிக அருமையாக எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் சூப்பரான ஒரு பாடல்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முக்தா சீனிவாசன் பல திரைப்படங்களை இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் கதைகளங்கள் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பார். ராதா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட காம்பினேஷனும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜாக திரைப்படமாக தான் அமைந்தது சிவப்பு சூரியன். அடுத்த திரைப்படமாக துடிக்கும் கரங்கள் 1983 சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் மற்றும் ராதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. சேசங்கர், விஜயகுமார் மற்றும் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. விஜயகுமார் அவங்க பார்த்து அண்ணன் தம்பி. இதில் என்னென்னா தன்னோட அண்ணனை கொன்னவங்களை திரும்ப பழி வாங்குவார். அவங்க விதையாக இருப்பாங்க சுஜாதா. அந்த வர சீன்கள் ஒன்றும் மென்மையாக இந்த திரைப்படமும் மிக அருமையாக பாடல் வரிகளும் கொண்ட சிறப்பு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படமும் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 80 நாள் ஓடி ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் திரையரங்கிலும் ரசிகர் மற்றிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. மிக அருமையான ஒரு திரைப்படங்க துடிக்கும் கரங்கள்.
ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்குமே தன்னோட வில்லத்தனத்தை பல 100 வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. வில்லத்தனத்தில் இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக துருக்கியின் கடத்தில் ஒரு ஓனராக இருந்து இது பண்ணியிருப்பார். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி சர்ச்சில் போய் சில விஷயத்தை இது பண்ண உடனே உணர்ந்து ஒன்று சேருவாங்க. சூப்பர் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக நான் மகான் அல்ல. இந்த திரைப்படம் 1984ஆம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த், ராதா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. நான் மகான் அல்ல மிக அருமையான ஒரு ஆக்ஷனான ஒரு கலைகளம் கொண்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வக்கீலாக நடிச்சிருப்பார். ஒவ்வொரு சீனுக்கும் வாதாடுறத பார்த்தீங்கன்னா மிக மென்மையாக அருமையாக வாதாடுவார். அவங்க ஒவ்வொரு கோர்ட்லேயும் சரி மற்ற இடங்களையும் வில்லனுக்கு வில்லனாகவும் இருப்பார், போலீஸுக்கு போலீஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக கொண்ட திரைப்படம் நான் மகான் அல்ல. திரையரங்கிலும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிட்டது. இந்த திரைப்படமும் 100 நாள் திரையரங்கிலும் கூடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்க அதிர ரசிகர் மத்தியிலும் மற்றும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் நான் மகான் அல்ல. இதில் உள்ள பாடல் வரிகள் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த பாடல் தான். ஏன்னா பாடலை பொறுத்த வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படங்களில் மிக அருமையாக அமைஞ்சிடும். திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நான் மகான் அல்ல. அடுத்த திரைப்படமாக 1989 வெளிவந்த ராஜாதி ராஜா. இந்த திரைப்படத்தில் ஆர் சுந்தரராஜன், இளையராஜா இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதா, நதியா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையாக ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துடுவார். இவர் ஒரு வேலித்தனமான ரஜினிகாந்த் அவர்களை ஒரு வேலித்தனமாக இருப்பார். அவரை ஜெயிலில் உட்கார வச்சுட்டு ஜெயிலில் போயிட்டு அங்கே பாட்டும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தோட பாடல் எல்லா பாடலுமே சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் ராதா மற்றும் நதியா இருவருக்குமே பார்த்திங்கன்னா இவங்க யார் அண்ணன் தம்பினே தெரியாது. 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து போட்டி வரும். ஏன்னா நம்ம கூட இருந்துட்டு அவர் கூட நம்ம ஆள் போகிறார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இருந்தாலும் ஜெயிலில் இருந்து அவர் வந்து ராதா கிட்ட பேசி நான் அவர் உள்ளே இருக்கிறாப்புல இவங்களோட ஆள் வந்து உள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி வேலித்தனமான ரஜினிகாந்த் வந்து ஜெயிலில் இருப்பார். இந்த படமும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு கொடுத்தது. திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். ஒரு காமெடி கலந்த ஒரு கலாட்டான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் கலந்த மிக அருமையான ஒரு குடும்ப திரைப்படமாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து திரையரங்கு ரசிகர்கள் நல்ல ஒரு வரவேற்பு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் ராதா அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமலஹாசன் மற்றும் விஜயகாந்த், சத்யராஜ் போன்ற பல நடிகர்களை பற்றி நம்ம போட்டுருக்கோம். நம்ம வீடியோ பாருங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ராதாவும் இணைந்து நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படங்களை தான் நம்ம பார்த்தோம். பொதுவாக 6 படம் இணைந்து நடிச்சிருக்காங்க. 6 படமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் ராதா இணைந்து நடித்த திரைப்படங்கள். ஓகே.